ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எலன் மீடியா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, டிவிகே கவர்மெண்ட் ஃப்ளோர் டெஸ்டிங். இந்த ஃப்ளோர் டெஸ்டிங்கில் டிவிகே வின் பண்ணியிருக்காங்க. 144 தொகுதி எம்எல்ஏக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இவங்ககிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகள் டிவிகே 108, காங்கிரஸ் 5, சிபிஐ 2, சிபிஐஎம் 2, விசிகே 2, ஐயுஎம்சி 2. இது வந்து 121 இருக்குது. இது இல்லாமல் வந்து அதிமுக சைடிலிருந்து எஸ்பி வேலுமணி சாருடைய குரூப்பில் இருந்தும் சிவி சண்முகம் சாருடைய குரூப்பில் இருந்தும் 23 எம்எல்ஏக்கள் பக்கமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரையும் சேர்க்கும்போது 144ங்கிற கணக்கில் எம்எல்ஏக்கள் 144 எம்எல்ஏக்கள் வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிவிகே கவர்மெண்ட்டுடைய தொண்டர்கள், டிவிகே கவர்மெண்ட்டுடைய அந்த எம்எல்ஏக்கள், அந்த கவர்மெண்ட் விஜய் சாருக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியும், ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டையும், ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் தந்திருக்கு. அதாவது அடுத்து 5 ஆண்டுகளுக்கு இந்த அரசை வந்து எடுத்து செல்லலாம், நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிம்மதியான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்பலாம். ஓகே, ஒரு வழியாக வந்து 140 எம்எல்ஏக்கள் வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு மேலே இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. ஆல்ரெடி சில வைன் ஷாப்கள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வைன் ஷாப்ஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியும், மற்ற கோயில்கள் பக்கத்தில் இருக்கிற வைன் ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியும், போதை தடுப்பை வந்து போதையால் இளைஞர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காக சில நடைமுறை திட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்குறோம். பட் இதை விட பெரிய சவால் இருக்குது. அதாவது எப்படின்னா, அதாவது இப்போ இருந்துகிட்டு இருக்கிற நிதி நெருக்கடி, இந்த நிதி நெருக்கடியில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து 40,000 to 60,000 கோடி வந்து பற்றாக்குறை ஏற்படுது. இந்த பற்றாக்குறையை சமாளித்து வருமானத்தை ஈட்டினதுக்கப்புறம் 9,60,000 கோடிக்கு வட்டி கட்டணும். இந்த வட்டி கட்டினதுக்கப்புறமா மேற்கொண்டு ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றணும். இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் சார் அறிவித்த எலெக்ஷன் போது அறிவித்த இந்த திட்டங்களை வந்து நிறைவேற்றுவதற்காக ஃபண்டு தேவைப்படுது. இப்போ இந்த ஃபண்டை வந்து எங்கேருந்து ஜெனரேட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட்டு விஜய் சார் பிளான் வச்சுருப்பார், சாமர்த்தியமான ஏதாவது ஒரு செய்வார், மக்கள் நம்பப்படுகிறது. நம்ம கருத்தாக தான் கண்டிப்பாக விஜய் சார் ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருப்பார். கண்டிப்பாக ஏதாவது செய்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கும், கண்டிப்பாக பண்ணுவார். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு சவாலை நம்ம பார்த்தோம்னா, சட்டம் ஒழுங்கு சீர்படுத்துதல். இந்த சட்டம் ஒழுங்கு சீர்படுத்துதல்ங்கிறது வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வந்து ரொம்ப சவாலான விஷயம், ப்ராக்டிக்கலாக ரொம்ப முடியுங்கிற விஷயம் வந்து சில பர்சன்டேஜில் தான் எட்டும். நம்ம டிவிகே கவர்மெண்ட் விஜய் சார் வந்து இதை வந்து முழுமையாக உண்மையாக ரியாலிட்டியாக களத்தில் இறங்கி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கும் அதே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இளைஞர்களை போதையிலிருந்து காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சவால் அப்படின்னா, இப்போ சப்போர்ட் பண்ணின 140 எம்எல்ஏக்கள் வந்து அரவணைத்து சென்று அதை வந்து செம்மையை கட்டுக்கோப்பாக வந்து அந்த 5 ஆண்டுகளுக்கு எடுத்து செல்லும் விதமாக ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொண்டு போகிற ஒரு சவாலாக இருக்குது. இந்த 3 சவால்களையும் சந்திச்சிட்டாருன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக போகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எதிர்ப்புகள் வரும். இருந்தாலும் வந்து விஜய் சார் சொல்லியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் இந்த 9 லட்சம் கடனிலிருந்தும் பற்றாக்குறையிலிருந்தும் நடத்துகிற அரசாங்கத்துக்கு வருமானம் வரக்கூடிய இந்த ஒயின் ஷாப்களை மூடுவதிலிருந்தும் எனக்கு இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும், இதை ஐடியா செய்வதற்கும், இதிலிருந்து தப்பிப்பதற்கும், மேலும் வந்து பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கும்
ஒரு அவகாசம் தேவை அப்படின்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக அது விஜய் சார் ஏதாவது மாஸ்டர் பிளான் பண்ணுவார், கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக நிலைநிறுத்துவார். கண்டிப்பாக ஒரு நல்ல அரசு அமையும், 100% ஒரு சரியான ஒரு அரசு அமையுங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிறைவேற நம்மளுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you again.